ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்க கொடுக்கலாம். இது வந்து நீங்க அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத் தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மள செய்ய சொல்றான் அல்லாஹ். அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் அல்லாஹ் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்யறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்யறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்துல முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தா போதும்னு நினைச்சோம். ஆனா சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில செய்ய முடியும். அதனால ஒவ்வொருத்தரும் உங்களால முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாசத்துல இன்ஷா அல்லாஹ் நீங்க கொடுங்க. இப்போ இந்த கடைசி என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க வந்து மதீனா விட்டு போக வேணாம், இல்லை அது அந்த மதீனா விட்டு போக வேணாம் அப்படின்னா இந்த நாய் குறைக்கிற இந்த சம்பவம். இப்போ பஸ்ராவுக்கு வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க கிளம்புறாங்க. பஸ்ராவுக்கு கிளம்புற வழியில் ஹவ்வுங்கிற இடம் வருது. அது கரெக்டாக அந்த பார்டரில் அந்த மதீனா அங்கே நல்லா பாருங்க, நீங்கள் மேப் எடுத்து பாருங்க, அதெல்லாம் அப்புறம் புரியும். மதீனா இங்கே இருக்குது, மக்கா இங்கே இருக்குது, பஸ்ரா இங்கே இருக்குது. இவங்க பஸ்ரா படை திரட்டுறதுக்காக போகிறாங்க. இருக்கிற அந்த மக்கா ஃபோர்ஸ் வச்சுட்டு மதீனா போக முடியாது, அது அவங்களுக்காக பண்ண முடியாது. அப்போ அங்கே நேராக பஸ்ராவுக்கு போகிறாங்க. பஸ்ரா போனோன்னா ஹவ்வுங்கிற ஒரு இடம், அந்த பனு ஆமீரின் நீர்நிலை அடைந்த போது நாய்கள் குறைக்க ஆரம்பித்தன. நாய்கள் விடாமல் குறைக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் இது எந்த இடம் என்று கேட்டார்கள். இது என்ன இடம் அப்படிங்கிறாங்க. இது ஹவ்வின் நீர்நிலை என்று கூறப்பட்டது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இனி இது அதே இடம் தான் அப்படிங்கிறாங்க. யார்? ஆயிஷா சொல்கிறாங்க, இது அதே இடம் தான், இனி இங்கேருந்து நான் திரும்பி விடுவது நல்லது, இனி இங்கே நான் முன்னாடி ஃப்ரண்ட்டில் போகிறது நல்லது கிடையாது, இங்கேருந்து நான் பேக்கில் தான் போகணுங்கிறேன், தயவு செய்து திரும்பி போக வேண்டாம், முன்னேறி செல்லுங்கிறாங்க. யார் கூட இருக்கிற டீம் பாதியில் இப்படி விட்டுட்டு போக வேண்டாம், நம்ம பேச்சுவார்த்தைக்கு தானே போகிறோம், நம்ம அங்கே போகலாம், அங்கே போய் பேசலாம், அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நம்ம போகிறோம். அல்லாஹ் உங்கள் மூலம் முஸ்லீம்கள் மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்தலாம். நீங்கள் இருந்தீங்கன்னா பேச்சா இருக்கும், நாங்கன்னா கை வச்சிருவாங்க, நீங்கன்னா பேசுங்கன்னா பேச்சா இருக்கும், உங்களை மீறிட்டு யாரும் கை வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு முகத்துக்காக தான் போர் தொடங்காமலே இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அப்போ அவங்க சொல்றாங்க, இல்ல இந்த ஒரு இடத்துல எனக்கு முன்னறிவிப்பு இருக்குங்கிறாங்க. யார்? ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் மத்தியில் உங்களில் யார் அந்த ஒருவர் என்று எனக்கு தெரிய வேண்டுமே, அவள் ஒரு ஒட்டகத்தில் பயணம் செய்வாள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு ஒட்டகத்தில் அவள் பயணம் செய்வாள், அவள் அதன் முகத்தில் முடிகள் அடர்ந்திருக்கும், அந்த ஒட்டகத்துடைய முகத்துல முடிகள் அடர்ந்திருக்கும், ஒருவரின் மீது ஹவ்வின் நாய்கள் குறைக்கும், அவளின் இரண்டு பக்கமும் கொத்து கொத்தாக மரணங்கள் நிகழும், அதன் பிறகு அவள் தப்பிப்பாள், அப்போது உங்கள் நிலை என்னவாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சொல்றாங்க, அந்த நிலம் அந்த மனைவியுடைய நிலை எப்படிப்பட்டதா இருக்கும். அந்த ஒரு ஒட்டகத்தில் போவா, அந்த ஒட்டகத்தில் வந்து முடி வந்து ஜாஸ்தியா இருக்கும், இந்த பக்கமும் அந்த பக்கமும் கொத்து கொத்தா மரணங்கள் விழுங்குறேன். இப்போ பாருங்க, என்ன சொல்றேன், மார்க்கம் தெளிவா இருக்கும், முன்னறிவிப்புகள் கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். கிறிஸ்டல் கிளியரா ஒட்டக விஷயத்துல இருக்கு, எந்த மனைவிங்கிற விஷயத்துல இருக்கா? மேபி அல்லாஹ்வுடைய தூதருக்கு அது உத்தரவு இருக்கலாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியும். ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க வந்து நடக்குது நீங்க சொல்றாங்க, இல்ல இந்த ஸ்டேஜ்ல தெரியாம இருக்கலாம், இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு தெரிஞ்சிருக்கலாம். அப்ப இந்த ஹதீஸ் சொல்லும்போது என்ன சொல்றாங்க, அல்லாஹ் ஒட்டக முகம் எப்படிப்பட்டது இருக்கு, அது மூஞ்சில முடி இருக்கு, இதெல்லாம் அல்ல நாய் குறைக்கும்ங்கறான். அதெல்லாம் சொல்றது யூஸ்ஃபுல்லா இருக்குமா, இல்ல ஆயிஷாவே நீ போவங்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்குமா? அப்ப எக்ஸாம் சொந்தமா நீ எழுதுன்னு அல்லாஹ் விடுறானா இல்லையா ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை? இதுலயே பாருங்க, முன்னறிவிப்புகள்னா அது தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணி நாம நாசமா தான் போகணுங்கிறதெல்லாம் அடிப்படை கணக்கு கிடையாது. இந்த முன்னறிவிப்பு பொறுத்த வரைக்கும் ஹவ்வுல நாய் குறைச்சதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு இல்லையா? திரும்பி போயிருந்தாலும் பிரச்சனை இல்லை தானே? அதனால தான் மறைமுகமாகவும் பேசுறது. ஏன்னா 100% பேசினா நீங்க அதவே ஃபாலோ பண்ணுவீங்கன்ட்டு உண்மைப்படுத்தணும், நீங்க இறங்கிடக்கூடாது. முன்னறிவிப்புகள் பொறுத்த வரைக்கும் என்ன ஆயிரும், நடக்காமலும் அதை தடுக்க முடியும். ஒரு பார்ஷியல் மட்டுமே நடந்து அதோட அதை தடுக்கவும் முடியும். முன்னறிவிப்புகள் பொறுத்த வரைக்கும் அதை யூஸும் பண்ணலாம், அது நடந்தே தீரும் கிடையாது. அதுல இருந்து நம்ம சேஃப்டி ஆகிக்கலாம். கரெக்டான டிசிஷன் எடுக்கிறாங்க, இதோட ரிட்டர்ன் போயிடலாம். வந்தாச்சு, நாய் குறைச்சாச்சு, நான் தப்பு பண்ணேன், தப்பும் நடந்துருச்சு, நாய் குறைச்சிருச்சு, இதோட நான் ரிட்டர்ன் போயிடுறேன்றாங்க. அப்போ மோசமாக ரசூலுல்லாஹ் அதை ரிலேட் பண்ணியிருக்காங்க. அது அப்போ நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ இதே ஹதீஸ் பார்த்தீங்கன்னா, இது அந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மத் அல்-இஸ்லாம் 360 12332 புக்கில் பார்த்தீங்கன்னா 23758 இருக்கு. அதே ஹாக்கிம்ல ஒரு அறிவிப்பு வருது. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, சொல்றாங்க. இது இன்னும் சொல்ல போனால் இந்த ஹதீஸ் எப்படி அறிவிக்கப்படுதுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் மத்தியில் வச்சு தான் அறிவிக்கப்படுது. எல்லா மனைவிகளும் சேர்ந்து இருக்கும் போது ஜெனரலாக இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அப்போ சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது மனைவிகளிடம்,
நீங்கள் கிளர்ச்சி செய்வீர்கள் சொல்றாங்க. கிளர்ச்சி பண்ணுவீங்க வார்த்தையை சொல்றாங்க. கிளர்ச்சி செய்வீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொன்ன அன்று கூறிய போது ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சிரித்துட்டார். சிரிக்கிறாங்க. என்ன பேச்சு பேசுறீங்க? நாங்க வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற பொம்பளைங்க நாங்க போய் கிளர்ச்சி பண்ணிட்டு அப்ப சிரிச்சுக்கிட்டே கேட்கறாங்க ரசூல்லாட்ட. அப்ப ரசூல்லா என்ன சொல்றாங்க? நீ இருந்துற போற பார்த்து அப்படிங்கிறாங்க. இவங்க சிரிச்சவன நீயாகி இருந்துற போற பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அலி ரலியல்லாஹு சொல்றாங்க. அப்பா உனக்கு இவங்களுக்கு பிரச்சனையே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, கொஞ்சம் விட்டு கொடுத்துருங்க. அதாவே போயிடுச்சு, காமெடியாவே போயிருச்சு. அப்படி இப்ப அலிலோனா அங்க கூட இருக்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, அப்படியும் உங்க 2 பேருக்கு சண்டை வந்துருச்சுன்னா நீ கொஞ்சம் விட்டு கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. இவங்க சிரிச்சுட்டே இருக்கிறாங்க. சண்டை நாங்க என்ன போய் கிளர்ச்சிக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம்? நாங்க எதுக்கு படை எடுத்துட்டு போறோம்? 30 வருஷம் முன்னாடி நடந்த சம்பவங்களை மறந்துடும். அப்ப அவங்க சொல்றாங்க, இவளிடம் அலியிடம் திரும்பி, இவளிடம் உனக்கு ஏதேனும் விவகாரம் அப்படி ஏற்பட்டு விட்டால் மென்மையாக நடந்து, அப்படியே நடந்துச்சுன்னு வச்சுக்கோ, நீ பார்த்துட்டு கொஞ்சம் சாஃப்டா நடந்துவா அப்படிங்கிறாங்க. ஜென்ரலாவே அட்வைஸ் பண்ணியாச்சு. ஆனா அலி வச்சுக்கிட்டார் மனசுல. அலிக்கு தெரியும், அது கரெக்டா ஃபாலோ பண்றாரு. அப்ப இந்த ஹதீஸ் பாத்தீங்கன்னா ஹாக்கிம்ல 4610வது ஹதீஸ். இதை பார்த்தோன்னே அப்போ இவங்க கிளம்பி போறாங்களா மதீனால இருந்து, யாரு அலி ரலியல்லாஹு அவங்க அந்த டீம் வந்து கிளம்பி போறாங்களா. அப்ப அவங்க கிளம்பும்போது உம்மு சலமா என்ன சொல்றாங்க, அலி ரலியல்லாஹு வராங்க. வந்துட்டு மதீனா புறப்படும் போது அல்லாஹ் உங்களை துவா செய்றாங்க. அல்லாஹ் உங்களை பாதுகாக்கட்டும் அப்படின்னு துவா செஞ்சுட்டு, சந்தேகமே இல்லாமல் நீங்களே சத்தியத்தில் இருக்கீங்க. அவங்க சொல்றாங்க, ஹக்கு உங்க பக்கம் தான் இருக்கு, நீங்க தைரியமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை வீடுகளிலே இருக்க உத்தரவிட்டார். எங்களை வீட்டில் இருக்கதான் சொன்னாங்க. அவர் கரெக்டாக ஃபாலோ பண்றாங்க. யாரு? உம்மு சலமா. இவங்க யாருன்னா லேஸ்பட்டால் கிடையாது. உதைபியாவில் ஐடியா கொடுக்குறது யாரு? ரசூலுல்லாஹ் எல்லாரும் மொட்டை போட சொல்லி ரசூலுல்லாஹ் உத்தரவு போடுவாங்க, போட மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, இப்பெல்லாம் உத்தரவு போடாதீங்க, அது செய்ய வைக்கிறதுக்கு வேற ஒரு வழி இருக்கும். என்ன நீங்க மொட்டை போடுங்க, எல்லாரும் போடுவாங்க. அப்ப நேராக போய் ரசூலுல்லாஹ் முதல்ல மொட்டை போடுவாங்க, கூட அந்த ஐடியா கொடுத்தாங்க. பிரில்லியண்டான மனைவியில இவங்க ஒன்று. இவங்க கர்பலா வரைக்கும் உயிரோடு இருந்தாங்க. யாரு? உம்மு சலமா ரலியல்லாஹு கர்பலா வரைக்குமே உயிரோடு இருந்தாங்க. அப்ப இவங்க சொல்றாங்க வீடுகளில் இருக்க சொல்லி கரெக்டாக உத்தரவு ஃபாலோ பண்றாங்க பாருங்க. ரசூலுல்லாஹ் எங்களுக்கு கொடுக்க உத்தரவு என்ன, வீட்டில் இருக்க சொன்னாங்க, நான் வீட்டிலே தான் இருப்பேன், இல்லைன்னா உங்க கூட வந்திருப்பாங்க, இல்லைன்னா போர்ல உங்க கூட நான் வந்திருப்பேன். நான் அல்லாஹ்வின் கட்டளைக்கு மாறு செய்ய அஞ்சுகிறேன். அல்லாஹ்வின் கட்டளை என்ன? 33வது அத்தியாயத்தில் 33வது வசனம், நபியின் மனைவியரே உங்கள் வீடுகளிலே நீங்கள் தங்கிருங்கள் நல்லா சொல்றோம். அல்லாஹ் எதுக்கு சொன்னாலும் எதுக்குமே பொறுத்துணுங்கிறது புரியுது பாருங்க. ஒரு வசனம் ஒரு தடவை இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அதற்கு இன்னொரு மீனிங் வருங்கிறது இந்த ஹதீஸ் வந்து புரியுதா இல்லையா? நம்ம தஜ்ஜாலுக்கு காட்டுறோம், அதை காட்டணும்னா எங்க அது முடிஞ்சு போன விஷயம், அது போன மாசம், அது இந்த மாசம்ங்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. எல்லா மாசத்துக்கும் அது அப்ளை ஆகும். அது எல்லா காலகட்டத்துக்குமே அப்ளை ஆகும். ஒரு வேற சூழ்நிலைக்கும் ஒரே ஹதீஸ் அப்ளை ஆயிட்டே இருக்கும், ஒரே ஆயத்தும் அப்ளை ஆயிட்டே இருக்கும். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, இந்த ஆயத்தை எடுத்து காமிச்சு சொல்றாங்க. அப்ப அந்த வீட்டில் இருக்க சொல்லி அல்லாஹ் எங்களுக்கு உத்தரவு போட்டிருக்கான், இல்லை என்றால் நான் உங்களுடன் புறப்பட்டு இருப்பேன், அதற்கு பதிலாக எனக்கு உயிரை விட மிகவும் பிரியமான எனது இந்த மகனை கூட்டிட்டு போங்க. உமருங்கிற ஒரு பையன் இருக்கார், அந்த பையனை வந்து கொடுக்குறாங்க. இந்த பையனை கூட்டிட்டு போங்க, இவன் உயிரை விட மேல, இந்த பையனை நீங்க கூட கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி படைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. 4611. இப்ப பஸ்ரால இவங்க ஆயிஷா ரலியல்லாஹு வந்துட்டாங்க. பஸ்ரால வந்தவொடனே பஸ்ரால யார் கவர்னர்? அலி ரலியல்லாஹுடைய கவர்னர் உஸ்மான் பின் ஹனீஃப் ரலியல்லாஹு அவர்கள் இவங்க இருக்கிறாங்க. அலியின் உத்தரவுக்காக இவங்க என்ன பண்றாங்க, வெயிட் பண்றாங்க. படையை உள்ள வர விட மாட்டேங்கிறாங்க. படை வருது, அவங்கள தடுத்து நிறுத்தி ஃபோர்ஸ் அனுப்பி பார்டர்ல நிறுத்தி வச்சிருக்காங்க. உள்ள வராதீங்க அப்படின்னு சொல்லி அங்கேயே நிறுத்தி வச்சிருக்காங்க. அலி கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ இவங்க உள்ள வராங்க. யாரு? படையெல்லாம் வரல, தல்ஹா ரலியல்லாஹு அவர்களும் சுபைர் ரலியல்லாஹு அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களும் உள்ள வராங்க. இவங்களை தடுக்க முடியாது இல்ல, சொர்க்கவாசிகள் பெரிய மகத்துவம், இவங்களை தடுக்க முடியாது இல்ல. அவங்க படையை அங்க நிறுத்திட்டு இவங்க உள்ள வராங்க. பஸ்ராவுக்குள்ள வந்துட்டு பயன் பண்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் உரை நிகழ்த்துறாங்க. என்னன்னா, அல்லாஹ்வை புகழ்ந்து மக்களே உஸ்மானை குறை கூறினார்கள், கவர்னர்கள் மீது புகார் அளித்தார்கள், இறுதியில் மதீனாவிற்கே வந்து சேர்ந்தார்கள். அந்த கூட்டத்தாரை பொய்யர்களாகவும் வஞ்சகம் நிறைந்தவர்களாகவும் நாங்கள் கண்டோம். இறுதியில் வீட்டை முற்றுகையிட்டு கடுமையான சிரமங்களை ஏற்படுத்தி புனிதங்களை அனைத்தையும் பால்படுத்தினார்கள். இவ்வளவு நடந்த பின் எங்களுக்கு அவர்களை பழிவாங்கும் உரிமை இல்லையா? கேட்கறாங்க. இவ்வளவு அநியாயம் அவங்க பண்ணியிருக்காங்க, இதுக்காக நாங்க பழி வாங்க கூடாதாங்க? கூடாது. ஏன்னா கலிஃபா தான் வாங்கணும். அவங்க கேட்டாதான் சொல்றாங்க, கேட்கறது கரெக்ட், ஆனா இதுக்கெல்லாம் தண்டனை நீங்க கொடுக்கூடாது, அத்தாரிட்டி தான் கொடுக்கணும். அப்ப அவங்க சொல்றாங்க, அது சொல்லிட்டு குர்ஆன் வாசனம் யாரு? ஆயிஷா இதான் சொல்றாங்க, சஹாபாக்களை பின்பற்றுவோம், குர்ஆன் சஹாபாக்களுடைய ஃபஹமின் படி விளங்க வேண்டும். அப்ப இந்த சஹாபியுடைய ஃபஹம் விளங்க முடியுமா? அன்னை தான் சஹாபாக்களுடைய ஃபஹம் பாருங்க என்னன்னு இவங்க அதான் சொல்றாங்க. அப்போ நம்ம குர்ஆனுக்கு பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தான் நமக்கு விளக்கத்தை கொடுப்போம். அப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஆழ்ந்து செஞ்சுக்கணும். அதே மாதிரி சஹாபாக்கள் அந்த காலத்துல வழிகாட்டுவாங்க. இன்னைய நவீன பிரச்சனைக்கு எப்படி வழிகாட்ட முடியும்? அல்லாஹ் வழிகாட்டுவான், அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டுவாங்க. சஹாபாக்கள் எப்படி இன்றைய பிரச்சனைக்கு வழிகாட்ட முடியும்? இன்றைக்கு நவீன உலகம் மாறிடுச்சு, இதற்கு நாம தான் வந்து சொல்யூஷன் தேடணும் அப்படின்னா எந்த விளக்கத்தை? மௌலானா மௌதூதி விளக்கம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஹாக்கிமியத்துங்கிற ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டு வந்து இதுதான் இஸ்லாத்தின் இன்றைய நவீன வடிவமுறை, இதை ஏன் அபூபக்கர் சொல்லலைன்னா இப்படி உலகம் போகணும் அபூபக்கர் தெரியுமா? தெரிஞ்சிருந்தா அவர் சொல்லிடுவார். அப்ப 1925 அப்புறம் இப்படி ஃபாலோ பண்ணீங்கன்றாங்க. அது வரைக்கும் இப்படி போவோம், 25 அப்புறம் ஓட்டம நம்பர் விழுந்துரும், அதுக்கப்புறம் நீங்க இந்த டைரக்ஷன்ல போங்க, இப்படியே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற பிரச்சனை அந்த நாள்ல இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் தான் தீர்மானம் பண்ணும். அப்ப இவங்க என்ன வசனம் எடுத்துக்கிறாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு வேதத்தில் ஒரு பாகம் கொடுக்கப்பட்ட இவர்களை நீர் கவனித்து பார்க்கவில்லையா? யூதர்களுக்கு அந்த வசனத்தை சொல்றாங்க. சொல்லிட்டு அவர்களுக்கு ஏற்பட்ட விவகாரத்தில் அவர்களுக்கு இடையே தீர்ப்பளிக்க அல்லாஹ்வின் வேதத்தின் பக்கம் அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். பின்னர் அவர்களில் ஒரு பிரிவினர் இதை புறக்கணித்தவர்களாக திரும்பி செல்கின்றனர். அல்லாஹ்வுடைய வேதத்தின் பக்கம் நாங்க கூப்பிடுறோம், ரெஸ்பான்ஸ் பண்ணாம திரும்பி போறீங்களாங்கிறாங்க. யார் பேசுறா? ஆயிஷா ரலியல்லாஹு. ஆனா என்ன ஹக் என்ன? ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் 3வது அத்தியாயத்துக்கு 23வது வசனத்துக்கு விளக்கம் கற்றுக் கொடுக்குறாங்க. நபி கூட 10 வருஷம் வாழ்ந்தவங்க அந்த வசனத்துக்கு தப்பா புரிஞ்சிருக்காங்க. என்ன அர்த்தம்?
அப்போ சஹாபாக்கள் வந்து எல்லா காலத்துக்கும் வழிகாட்டுவாங்க, என்ன வச்சு சொல்ல போறீங்க? அப்போ இந்த இடத்துல தெரியுதா இல்லையா? சொல்றாங்க அல்லாஹ்வின் வேதத்தின் பக்கம் நாங்கள் கூப்பிடுறோம், எங்களுக்கு பதில் கொடுக்கணும், நீங்க திரும்பி போறீங்களான்னு. என்ன பயான் பண்ண உடனே கூட்டம் அப்படியே போகுது பின்னாடி. யார் கூட? அலி ரலியல்லாஹு கூட, ஆயிஷா ரலியல்லாஹு கூட அப்படியே போகுது, அப்படியே கூட்டமாக அங்கே போயிடுறாங்க. அதுக்குள்ளே இவங்களும் வந்துடுறாங்க. யார்? அலி ரலியல்லாஹு அவங்களும் வந்துடுறாங்க. அவங்களும் அந்த முகாம்லாம் வந்துட்டு பஸ்ராவுக்கு வெளியே வந்துட்டு அவங்க ஒரு இடத்துல முகாம் போட்டுறாங்க. முகாம் போட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கூஃபா பக்கத்தில் இருக்கிற ஊர், கூஃபாவுக்கு ஆள் அனுப்புகிறாங்க. இருக்கிற ஃபோர்ஸ் பத்தாது. இவங்களுடைய டார்கெட் வந்து ஆயிஷா ரலியல்லாஹு கிடையாது. இவங்களை பேசி இப்படியே திருப்பி விட்டுறலாம், இவங்களை பேசி கன்வெர்ட் பண்ணி இவங்களை அனுப்பிச்சு விட்டுறலாம். இந்த பக்கம் போய் இவங்களை கூப்பிடலாம். யாரை? முஆவியா அவர்களை வந்து ஃபேஸ் பண்ணலாம். நீங்கள் போய் கூஃபால போய் ஆள் கூட்டிட்டு வாங்க, ஃபோர்ஸ் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி யார் அனுப்புறாங்க? முகமது பின் அபூபக்கர் அவங்களையும் முகமது பின் ஜாஃபர்னுடைய மகன் அவங்களையும் கடிதம் கொடுத்து அனுப்புறாங்க. அப்போ கூஃபா வாசிகளை அவங்க என்ன சொல்றாங்க, தயார் பண்ணி எங்கள்கிட்ட அனுப்பி வைங்கிறாங்க. அவங்க போய் அங்கே அபு மூஸா ரலியல்லாஹு அவங்க கிட்ட போய் சொல்றாங்க. இப்போ அங்கே ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. அதை சொல்றல, எல்லாமே அங்கே சோதனையின் மேல் சோதனை தாங்க. அங்கே போனோடனே அபு மூஸா ரலியல்லாஹு யாரு? அலியினால் நியமிக்கப்பட்ட கவர்னர். அவர் என்ன பண்ணியிருக்கணும்? அலி வந்து ஃபோர்ஸ் கேட்கிறாரு, அலிக்கு ஃபோர்ஸ் கொடுக்கணும்ல. அவர் உல்டாவா பயன் பண்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் சண்டை போடுவது உலகத்தின் வழிமுறை, உட்கார்ந்து கொடுப்பது உட்கார்ந்து கொள்வது மறுமையின் வழி அப்படிங்கிற. அமைதியாக நம்ம உட்காரணும், இது ஃபித்னாவுடைய காலகட்டம், இந்த நேரத்தில் பொறுமையா இருக்கணுங்க. இவர் இப்படி கிளாஸ் நடத்துறாரு மக்களை. அதை சொன்னல, அந்த கவர்னர் சொல்றது தான் மக்கள் கேட்பாங்கன்ட்டு. இதை கேட்டு மக்கள் உட்கார்ந்து கொள்வது ஏன்னா மறுமைன்ட்டாங்க. மறுமை இப்படி போனீங்கன்னா மறுமை, சண்டைக்கு போனீங்கன்னா துனியாண்டாங்க. இப்போ அலி போறீங்க, அலி எங்கெங்கெல்லாம் போய் பாடம் நடத்த வேண்டியது, புரியுதா இல்லையா? துனியாவில் எல்லாமே பிரச்சனை. இவங்க ஒரு ஹதீஸ் ரசூலாட்ட நேரடியாக கேட்ட ஹதீஸ், நடுவில் 4 புக்கு அறிவிப்பாளர்லாம் ஒன்றும் கிடையாது, டைரெக்டாக கேட்டோம். அப்போ கேட்குறவங்க என்ன பண்ணுறாங்க, பார்த்துட்டு ஆதாரம் வைக்கிறாங்களே. இதுதான் இன்னைக்கும் பிரச்சனை. இவரும் ஆதாரம் வைக்கிறார், அவரும் ஆதாரம். இதை அது இந்த கேஸ் ஹிஸ்டரி ஸ்டடி பண்ணுங்க, ஆதாரத்தை எப்படி டீல் பண்ணணுங்கிறது உங்களுக்கு எல்லாம் அறிவு கொடுக்கும். புரியுதா இல்லையா? நான் சொன்னல, இதை ஸ்டடி பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே கிளியாரிட்டி கிடைக்கும் அப்படின்ட்டு. அப்போ இங்கே வந்து இவரும் சஹாபி தான், சாதாரண சஹாபியெல்லாம் கிடையாது, பெரிய பெரிய ஆட்கள் இவங்கலாம். அபு மூஸா அல்-அஷ்அரிலாம் சாதாரண ஆள் கிடையாது. உட்காந்து கொண்டவனே அப்போ என்ன பண்ணுறாங்க, கோபம் வருது. யாருக்கு? முகமது பின் அபூபக்கர் இவங்கெல்லாம் வந்துட்டு கோபம் பட்டு என்ன பண்ணுறாங்க, இல்லை நீங்கள் ஒழுங்கா பையத் செஞ்சீங்களா, எங்ககிட்ட பையத் செஞ்சு தானே இருக்கீங்க, அலி ரலியல்லாஹு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் உங்களுக்கு மட்டும் பையத் செய்யல, உஸ்மானுக்கும் பையத் செஞ்சிருக்கேன். யாரு? இவர் அபு மூஸா அல்-அஷ்அரி. நான் உங்களுக்கு மட்டும் பையத் செய்யல, ஆல்ரெடி நான் உஸ்மானுக்கும் பையத் செஞ்சிருக்கேன். அப்படி பார்த்தா நான் ஆயிஷா ரலியல்லாஹு படையில கூட தான் போய் நான் சேரணும். அவங்களும் அந்த பையத், அந்த பழைய பையத்துடைய அந்த உரிமை இருக்குல்ல, அதை ஒன்று பேசுறாரு. அப்போ நான் எந்த டீம்ல போய் சேராது, அப்போ எந்த டீம்லையும் நான் சேர மாட்டேன், அதான் பெஸ்ட் அப்படிங்கிறார். அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சு விட்டுறாங்க. ஆனால் இவர் பதவி அந்த மேட்டர் கிடையாது, இவர் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு, இவர் மாட்டேங்கிறார். அப்போ அடுத்து போனோன்னா ரெண்டாவது ஒரு டீம் வருது. அதில் இந்த டீம்ல யாருன்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்களும் மாலிக் அஷ்தர். இவர் அலி முக்கியமாக இருந்த ஒரு ரைட் ஹேண்டா இருந்தக்கூடிய ஒரு ஆள், ஒரு முக்கியமான ஒரு போஸ்ட்ல இருந்தவர்னு வச்சுங்க, மாலிக் அஷ்தர். இவர் அனுப்புறாங்க. இவங்க 2 பேர் வர்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, இந்த ஃபித்னா முடியும் வரை நான் ஒத்துழைக்க மாட்டேங்கிறேன், ஃபித்னாவில் தான் கெட்டியாக உட்காந்துக்க போறேன், நான் உட்கார்றதா இந்த ஃபித்னாவுடைய டாஸ்க். நான் சொன்னல, இந்த மாட்டு கொம்பு ஃபித்னால தான் உட்காரணும், அது முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்திரிச்சிடணும். அந்த ஹதீஸ் இன்னைக்கு நமக்கு வேணா முஸ்னத் அஹ்மத் கிடைச்சிக்கலாம், இவங்களுக்கு அந்த கவனத்துக்கு வந்திருக்காரு. புரியுதா இல்லையா? அப்போ அதனால எல்லாமே அவங்களுக்கு கிளியரா இருந்ததுலாம் சொல்ல முடியாது. இது ஏன் எல்லாம் அப்படி வைக்கிறானா, அது சோதனை, மற்றவங்களுக்கு எல்லாம் பார்க்கறல. ஏன்னா அமீர் கூப்பிடுறாரு, இதுல ஏதாவது யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அமீர் கூப்பிட்டா போகணும், அமீர் வேலிட் அமீர் பேச்சு கேட்டா நடக்கணும், அவ்வளவுதான். அப்போ இந்த இடத்துல போனோன்னா 2வது வாட்டியும் திருப்பி அனுப்பிடுறாங்க. 3வது வாட்டி அலி ரலியல்லாஹு என்ன பண்றாங்க, பதவி விட்டு இறங்குங்கிற. இனி உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. லெட்டர் ஒன்று கொடுத்து விடுறாங்க. லெட்டர் கொடுத்து அபு மூஸா வந்து அம்மார் பின் யாசிர், இந்த வாட்டி யார் போறா, அம்மார் பின் யாசிரும் ஹசன் இருக்கு. அதான் சொல்றேன், இருக்கிற பெஸ்ட் ஆட்கள் அனுப்புறாங்க. 2 அவங்க அனுப்புறாங்க, நீங்க போங்க அப்படிங்க. அவங்க போயிட்டு லெட்டர் படிச்சு காட்டுறாங்க. உங்கள் பதவியிலிருந்து நீக்குவது சிறந்தது என்று எனக்கு தெரிகிறது. அது ஒரு லெட்டர். உங்களை பதவியிலிருந்து இறக்குறதா இன்னைக்கு பெஸ்ட்னு எனக்கு தெரியுது. நீங்க அது பெஸ்ட் இது பெஸ்ட்னு இருக்கீங்க, உங்களை முதல்ல இறக்குறது பெஸ்ட்னு எனக்கு தெரியுது. இந்த நல்ல காரியத்தில் உங்களுக்கு நன்மை இருக்கக்கூடாது என்று இறைவன் எழுதியுள்ளது எனக்கு தெரிகிறது. இந்த நல்ல காரியத்தில் உங்களுக்கு பங்களிப்பு இல்லைன்னு சொல்லி எல்லாம் முடிவு பண்ணியிருக்கான். இதுக்கு உங்களுக்கு கொடுத்து வைக்கல, இந்த நல்ல வேலை உங்களுக்கு செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹசன் பின் அலி, அம்மார் பின் யாசிர் உங்களிடத்தில் வந்துள்ளார்கள். அவர்கள் மக்களிடத்தில் பேசி மக்களை தயார்படுத்துவார்கள். உங்களிடத்தில் கர்தா பின் காப் ரலியல்லாஹு அவர்களை கவர்னராக ஆக்குகிறேன். நீங்களாக பதவி விட்டு இறங்கி விடுங்கள். அதற்கு மறுத்தால் வலுக்கட்டாயமாக இறக்கப்படுவீர்கள். பிறகு அதற்குண்டான தண்டனையும் உங்களுக்கு கிடைக்குங்கிறேன். இறங்க மாட்டேன்னா தண்டனை, ஏன்னா அனுபவம் அந்த மாதிரி. ஏன்னா அங்கே லெட்டர் அங்கே போட்டிருக்காங்களே சிரியாவுக்கு, அதனால இங்க என்ன சூழ்நிலை அவங்களுக்கு தெரியல. அப்போ அவங்க சொல்றாங்க, இங்க ஏற்கனவே லெட்டர் போட்டு வெள்ள பேப்பர் வந்துச்சு, இங்கேயே அப்படி வந்துடக்கூடாங்க, இதெல்லாம் சொல்றாங்க. ஒண்ணு ஒழுங்கா நீங்களே இறங்கிருங்க, இல்லைன்னா அப்புறம் பிரச்சனை ஏதாவது ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க தான் சொல்றாங்க, இவங்களுக்கு அந்த இதெல்லாம் கிடையாது, அந்த இன்டென்ஷன்லாம் கிடையாது. அவங்க என்ன பண்றாங்க, நான் பதவி விட்டு இறங்கிடுறேன்ட்டாங்க. இறம்பி இவங்க வந்து நின்றுக்கிறாங்க. சும்மா ஜமல்னா ஜமல்ல என்ன இருக்குன்னே தெரியாம போயிடும். சும்மா படை போனது, திரும்பி வந்தார்கள், ஒட்டகத்தை அறுத்தார்கள், அதோட முடிக்கூடாது. ஏன்னா ஜமல் 3 மணி நேரம் டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னா அவ்வளவு விஷயங்கள் உள்ள இருக்கு. அது உள்ள நீங்க போனோம்னா நமக்கு அந்த பசீரத்து கிடைக்கும். அதாவது கண்ணு நமக்கு டெஸ்ட். அதாவது இன்னும் சொல்ல போனா கரெக்டா அந்த வழியில செட் ஆயிடுச்சு பாருங்க. அங்கே போனால் 3 போர்டு வைக்கிறானா, தமிழ் இங்கிலீஷ் 1 2 3. ஆயிஷா ரலியல்லாஹு தமிழ் கண்டெஸ்ட் தெரியுதா இல்லையான்ட்டு போர்டு இருக்கு இல்லைங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தமிழ்னு வச்சுங்க, இங்கிலீஷ் ஏபிசிடி வந்து முஆவியா ரலியல்லாஹு, காரிஜாக்கள் 1 2 3. இந்த 3 போர்டு நம்ம பார்த்தா தான் நம்ம கண்ணு தெரியுது. ஐ டெஸ்டிங் இது, அதுதான் அப்புறம் சத்தியம் பிரிக்கிற ஐ டெஸ்டிங். நமக்கு இந்த 3 போர்கள் அதில் வச்சிருக்காங்க எல்லாம். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்தது வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க லெட்டர் கொடுத்து அனுப்புறாங்க. எதுக்கு? கூஃபாவுக்கு. என்னன்னா அலிக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு.
அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க ஒரு லெட்டர் கொடுத்து ஜைத் பின் சௌஹான் அப்படிங்கிற ஒரு நபி அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அவர் அந்த கூஃபாவாசி அவர்கிட்ட அந்த கடிதம் கொடுக்க சொல்லி வருது. அவங்க அந்த கடிதத்தை வாங்கி படிச்சு பார்க்குறாங்க. படிச்சு பார்த்துட்டு அந்த கடிதத்தில் அவங்களுக்கு உடன்பாடு கிடையாது. ஆயிஷா அவங்க சரின்னு நினைக்கல. அவங்க அலிக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. அலிக்கு பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி சப்போர்ட் கூஃபால. அதனால தான் கூஃபாலையும் பர்மனெண்டாக அங்கே இருந்தாங்க. அதே மாதிரி ஹுசைன் துரோகம்லாம் கூஃபாவாசிகள் பண்ணல. அந்த அளவுக்கு அவங்க மூட்டார்கள் அதான் சொல்றாங்க, ஷாம்வாசிகள் அப்படி தூக்கிடுவாங்க, கூஃபாவாசிகள் அப்படியே இறக்கிடுவாங்க. எந்த ஊர்காரங்களும் சாலிடா ஒரே குணத்தில் எல்லா காலத்திலும் இருக்க மாட்டாங்க. அதுக்கு பின்னாடி எல்லாமே பாலிடிக்ஸ் இன்னைக்கு அந்த அளவுக்கு ஆகி போச்சு. ஜைத் பின் சௌஹான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஆயிஷாவுடைய கடிதம் எடுத்து படிக்கிறாங்க. படிச்சு சொல்றாங்க, மக்களே உங்கள் இடத்திலே இருந்து கொள்ளுங்கள், ஒன்று உங்கள் வீடுகளில் இருங்கள் அல்லது உஸ்மானின் கொலையாளிகளுடன் போரிடுங்கள் அப்படிங்கிற இந்த லெட்டர் யாருக்கு? ஆயிஷாவும் கூஃபாவாசிகள் எழுதுறாங்க. அப்ப அதை படிச்சுட்டு இவங்க சொல்றாங்க, யாரு? சௌஹான். அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆயிஷா அவர்களுக்கு ஒரு கட்டளை தரப்பட்டிருந்தது. அவங்க சொல்றாங்க ஆயிஷாவுக்கு அல்லாஹ் ஒரு கட்டளை போட்டிருந்தான், வீடுகளில் இருங்கன்ட்டு. அந்த கட்டளை உங்களுக்கு ஒரு கட்டளை அல்லாஹ் போட்டிருந்தான், என்ன? கலகம் ஒளிந்து முழுசா ஒளிஞ்சு போற வரைக்கும் அல்லாஹ்வுக்காக போரிடுங்கன்ட்டு. ஆயிஷா அவங்களுக்கு போட்ட கட்டளை உங்களுக்கு கொடுக்குறாங்க, உங்களுக்கு போட்ட கட்டளை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இவர் பேசுறாரு, கரெக்டா பேசுறாரு. வீட்டில் உட்கார சொல்லி அல்லாஹ் அவங்கள சொன்னான், அவங்க என்ன பண்றாங்க? உங்களை வீட்டில் உட்கார சொல்றாங்க. கூஃபாவாசிகள கலகம் ஃபசாத் இல்லாம ஒளிச்சு கட்டுறதுக்கு சண்டை போடுங்கன்னா ஆண்கள் அல்லாஹ் சொல்றான், அந்த வேலையை இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற. அப்ப உல்டாவா வழிகாட்டுறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு. கரெக்டா அவர் புரிஞ்சிருக்காரு. கூஃபாவாசிகள் ஒன்றும் முட்டாள்கள் கிடையாது. கூஃபாவாசி என்ன இன்ஷால்லா கர்பலா போகும்போது தெரிஞ்சிடும் கூஃபாவாசி யாருன்னு. போனா ரிலீஸ் பண்ணிட்டு வரோம்ல, இன்ஷால்லா கூஃபாவாசிகளுடைய இது என்னங்கிறதும் கிளியர் ஆயிரும் இன்ஷால்லா. அப்போ அபு மூஸா அவங்க வந்து மறுபடியும் பயன் பண்றாங்க. அவங்க பதவி விட்டு இறங்கியாச்சு, ஆனா அட்வைஸ் பண்றாங்க, நான் ஒரு வெல்விஷரா சொல்றேன் அப்படின்னு. என்ன சொல்றாங்க அப்படின்னா அமைதியா ஒதுங்கி இருந்துடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடம் இந்த சோதனைகள் குறித்து எச்சரித்தார்கள். அந்த சோதனைகள் தோன்றும் போது ஷுப்பிஹாத், அதே வார்த்தை பயன்படுத்துறாங்க, அதாவது பலவிதமான தோற்றத்தை தரும் குழப்பத்தை உங்களை அது ஆழ்த்தும். அது முடிந்த பின் அதன் உண்மை தன்மை வெளியாகி தெளிவாகிவிடும். அதாவது சோதனை வரும்போது எப்படி இருக்குமா? முத்தஷாபிஹாத்தா இருக்குமா? இந்த இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமான்னு ஒரு குழப்பமான ஒரு நிலையில் இருக்கும். ஆனா அந்த ஃபித்னா முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிரும்? கிளியர் ஆயிரும். அப்ப கிளியர் இன்னைக்கு ஆகலைங்கிறாங்களா? கிளியர் ஆயிருச்சுன்னு சொல்றாங்க. கிளியர் ஆயிருக்கணுமா இல்லையா இவங்க கணக்குப்படி? அப்ப அலி சத்தியத்திலையா இல்ல கூட எதிராளிகள் சத்தியம் கிளியர் ஆயிருச்சு, இன்னைக்கும் ஆகலைங்கிறாங்க. இன்னைக்கும் என்ன மேட்டர்னா உங்களுக்கு தெளிவாக நீங்க ஆகக்கூடாது, நீங்க குழப்பத்திலே இருக்கணுங்கிறாங்க. அந்த ஷுப்பிஹாத்திலே உங்களை வச்சிருக்கணும். ஷுப்பிஹாத் யார் இருக்கு? தஜ்ஜாலுடைய ஃபித்னால ஷுப்பிஹாத்தும் ஒரு பகுதி. அப்ப அவங்க சொல்றாங்க அது தெளிவாகி விடும், வாள்களை ஒழித்து விடுங்கள், வீல்களை முறித்துக் கொள்ளுங்கள், சிரமமான நேரத்தில் கல்வியாளர்களை விட்டு விடுவது ஃபித்னாவை அதிகமாக்கும். அவர் சொல்றாரு, நான் கல்வியாளர்களை விட்டுறாதீங்க, என்னை பிடிச்சிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. என் பேச்சை கேளுங்கள், இந்த சோதனை உங்கள் தோள்களை உரித்துவிடும், என் பேச்சை தட்டாமல் எனக்கு கட்டுப்படுங்கள், நான் உங்களை உலகம் மற்றும் மறுமையின் தீங்கிலிருந்து தப்பிக்கும் யோசனையை கொடுத்துள்ளேன். நான் பிரில்லியண்டான ஒரு யோசனை கொடுத்திருக்கேன், அறிஞர்களை பின்பற்றுங்க. எதே ஆர்குமெண்ட், கற்று தேர்ந்தவர்களை ஃபாலோ பண்ணீங்க பிடிச்சிங்க, இவங்க யாரை பின்பற்றுறது? அலி கற்று தேர்ந்தவர்களையா? அப்ப அதுதான் சொல்றாங்க. சொல்லிட்டு இவங்க சொன்ன உடனே அந்த ஆயிஷாவுடைய லெட்டருக்கு பதில் கொடுத்தார்ல, அவரே மறுபடியும் எந்திரிக்கிறார். சொல்றாரு, இவர் சொல்றது கேட்காதீங்க. அவர் சொல்றாரு, இவர் சொல்றது கேட்காதீங்க, மனிதர்களே, நாங்கள் விசுவாசம் கொண்டோம் என்று அவர்கள் கூறுவது மட்டும் அதை வைத்து அவர்கள் விட்டு விடப்படுவார்கள் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டார்களா? சோதனைக்குள்ளாக்க படமாட்டார்கள் என்று எண்ணிக்கொண்டார்கள். அந்த வசனம் 29:2. என்ன வெறும் ஈமான் கொண்டோம்னு சொல்லிட்டு டைஸா சொர்க்கத்துக்கு போயிடலாம், சோதனை இல்லாமல் நினைச்சிட்டீங்களா? அல்லாஹ் எப்படி பேசுறான்? சோதனை வரும் தானே பேசுறான். சோதனையில உட்காந்துக்கிறது பெஸ்ட்னு இவர்ல பேசுறாரு. இவர் பேச்சு கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு சொல்றான் அல்லாஹ், இவர்களுக்கு முன்னிருந்தோரையும் நிச்சயமாக நாம் சோதித்தோம், ரசூலாவையும் சோதிச்சான். ஆகவே விசுவாசம் கொண்டோம் என்று கூறும் இவர்களில் உண்மை சொல்பவர்களையும் நிச்சயமாக அல்லாஹ் அறிவான், பொய் சொல்பவர்களையும் அல்லாஹ் நிச்சயமா அறிவான்னு சொல்லிட்டு 2 வசனத்தை எடுத்து போற. இவர் கரெக்டா இருக்கா? எல்லாமே சஹாபாக்கள் தான், எல்லாமே குர்ஆன் ஆயத் தான், எல்லாமே விளக்கங்கள் தான். அப்போ ஒரு சோதனை வந்துச்சு இல்லையா? இதே சோதனை எல்லா காலகட்டத்திலுமே இருக்கும். இப்போ கரெக்டாக நம்ம சொல்லியிருக்கோமா இல்லையா? சோதனைங்கிறது முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு வந்து நேர்வழி காமிச்சு நேர்வழி ஃப்ரீஸ் பண்ணப்பட்டுருச்சு, அந்த முன் சென்ற அவங்களுடைய வழிமுறையை பிடிச்சி அப்படியே போயெல்லாம் நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் போக முடியாது. இந்த 2020 உங்களுக்கு புது வழிகாட்டுதல் தேவைப்படும். 2025 மறுபடியும் மாறிக்கும் சிச்சுவேஷன். சோதனை மாறி மாறி வந்துகிட்டே இருக்குங்கிறது இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். அப்போ அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் எந்திரிச்சு அலி ரலியல்லாஹு அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. அப்புறம் அம்மார் பின் யாசிர் அவர் எந்திரிச்சு பேசுறாரு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜமல் போரின் போது தல்ஹா, ஜுபைர், ஆயிஷா ஆகியோர் பஸ்ராவுக்கு சென்ற போது அலி ரலியல்லாஹு அவர்கள் அம்மார் பின் யாசிர் அவர்களையும் ஹசன் இப்னு அலி அவர்களையும் மக்களை திரட்டுமாறு அனுப்பி வைத்தார்கள், கூஃபாவுக்கு அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் இருவரும் எங்களிடம் கூஃபாவுக்கு வந்து சொற்பொழிவு மேடையில் மிம்பரில் ஏறினார். ஹசன் இப்னு அலி அவர்களை சொற்பொழிவு மேடையில் அதன் மேல் தளத்தில் அமர்த்தினார்கள். அம்மார் அவர்கள் ஹசன் அவர்களுக்கு கீழே நின்றிருந்தார்கள். ஹசன் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க? மேலே உட்காரிச்சிருங்க. அப்போ அஹ்லுபைத்துடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு புரியுதா? அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு கூட்டிட்டு வந்தாங்கன்னா இங்க அவர் ஹசனை கூட்டிட்டு போறாரு, கொண்டு வந்து மேலே வைக்கிறார். இவருக்கு என்ன வயசு, இவருக்கு என்ன வயசு? ஹசனை மிம்பர்ல உட்காரலாமா? மிம்பர்னு சேராது. பயான் பண்றவர் எங்க இருக்கணும்? அந்த அதான் ரசூலோட அந்த ஃபேமிலி எப்படி நடத்தணுங்கிறது காட்டுறாங்க. ஹசனை கூட்டு வந்து நீங்க மேலே ஏறி உட்காந்துங்க அப்படின்னு வச்சுட்டு அவரை வச்சுக்கிட்டு ஒரு சைட்ல நின்று அப்படி பயான் பண்றாரு. அம்மார் ரலியல்லாஹு காட்டுறாங்க ரசூலோட ஃபேமிலி எப்படி. அதே கூஃபாவுக்கு இவர் போன உடனே யாரு இவர் அபு மூசா ரலியல்லாஹு இருக்காங்க இல்லையா, இவரு லெட்டர், அபு மூசா ரலியல்லாஹு லெட்டர் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, இது பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனா ஹசனை பார்த்தோன்னே கட்டி பிடிச்சிக்கிறாங்க.
ஹசனை பார்த்தோன்னு ரசூலுல்லாஹ்வுடைய மகன் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிட்டு அவரை இதை பண்ணி அவருக்கு சால்வை போத்தி அதை பண்ணி கண்ணியப்படுத்தி என் தாய் தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும்ங்கிறாங்க. இதுதான் ட்ரீட்மெண்ட். ரசூலுல்லாஹ்வுடைய ஃபேமிலியை கொல்றதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? சாதாரண மேட்டர் இல்ல. ஏதோ ஹுசைனை கொண்டுட்டாங்க, அது ஒரு விஷயம் நினைக்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய ஃபேமிலி இன்சல்ட் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான், ரொம்ப பெரிய மேட்டர். அப்ப அவங்க இந்த மாதிரி கண்ணியமா நிறுத்தி வச்சுட்டு அவங்க பயான் பண்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆயிஷா அவர்கள் பஸ்ராவுக்கு சென்றார்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவர்கள் இவ்வுலகிலும் மறுமையிலும் உங்கள் நபியின் துணைவியர். எடுத்தோன்னே சிறப்பு பேசுறாங்க. நம்ம எடுத்தோன்னே மட்டம் பேசுறோம்ல, மட்டம் பேசுவோம், சிறப்பு தான் பேசுவாங்க. சொல்றாங்க ஆயிஷா சிறந்தவங்க தான், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி தான், சொர்க்கத்திலும் மனைவி தான். இப்போ வந்த பிரச்சனைக்கு அப்புறமா அவங்க சொர்க்கத்துக்கு தான் போவாங்க, அவங்க சொர்க்கவாசி தான். ஆனா சத்தியம் எங்கிட்ட இருக்கு. எவ்வளவு அழகா பயன் பேசுறாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, உங்கள் மறுமையில் உங்கள் நபியின் துணைவீர் அவர்கள், ஆனால் சுபிட்சமும் உயர்வும் உடைய அல்லாஹ் நீங்கள் அவனுக்கு கீழ்ப்படுகிறீர்களா அல்லது ஆயிஷாவுக்கு கீழ்ப்படுகிறீர்களா என்று அறிந்து கொள்வதற்காக உங்களை சோதிக்கிறான். நீங்க அல்லாஹ்வை கட்டுப்படுறீங்களா ஆயிஷாவை கட்டுப்படுறீங்களா அல்லாஹ் உங்களுக்கு டெஸ்ட் வச்சிருக்கான். ஆயிஷாவுடைய ஃபசீலத்தில் எங்களுக்கு எந்த மாற்றம், அதே தான் எங்கேயும் சொல்றோம். முஹாஜிரினுடைய ஃபசீலத்தில் நாங்கள் எந்த இதுவும் பேசல. நீங்க சொல்ற அந்த தவறான ஹதீஸ்கள் கூட அது இருந்துட்டு போட்டோம், அது ஃபசீலத்தாவே இருந்துட்டு போட்டோம். அல்லாஹ் எங்களை சோதிக்கிறான். இந்த சோதனையில நாங்க ஜெயிக்கணும், அவ்வளவுதான். இந்த சோதனையில நாங்க எக்ஸாம் எழுதணும், எது சரி எது தப்புங்கிறது அல்லாஹ் எங்களுக்கு சோதிக்கிறான். அதை மீறி நாங்கள் அது ஷஹாதத்து கொடுக்கணும். இந்த சோதனை சரி, இந்த சோதனையில இவங்களுடைய ஸ்டாண்டு சரி, இவங்களுடைய ஸ்டாண்டு தப்புங்கிறது நாம சொல்ல போறோம், அவ்வளவுதான். அப்ப புகாரில இந்த ஹதீஸ் பாத்தீங்கன்னா 7100வது ஹதீஸ். அதே இவங்க பாத்தீங்கன்னா அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அவங்களை பார்த்து அவங்க சொல்லுவாங்க, யாரு அபு மூஸா ரலியல்லாஹு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆயிஷாவை எதிர்க்கும் இந்த விஷயத்தில் நீங்கள் காட்டும் தீவிரத்தை தான் இஸ்லாத்தை ஏற்றதிலிருந்து நீங்கள் செய்தவற்றிலேயே எங்களுக்கு அறவே பிடிக்காத செயலாக நாங்கள் கருதுகிறோம். யாரு அபு மூஸா அல்-அஷ்அரி அம்மார் பின் யாசிரை பார்த்து சொல்றாங்க, நீங்க முஸ்லிமா, நீங்க இவ்வளவு நற்செயல் செஞ்சிருக்கீங்க, நீங்க அந்த அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்கீங்க, ஆனா இந்த ஒரு செயல் எங்களுக்கு ரொம்பவும் அதிருப்தி தருது அப்படிங்கிறாங்க. அப்ப திருப்பி அம்மார் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, அலி ரலியல்லாஹு அவர்களுடன் சேர்ந்து ஆயிஷா அவர்களுக்கு எதிராக நீங்கள் போராடும் இந்த விஷயத்தில் நீங்கள் காட்டும் தாமதத்தை தான் இஸ்லாத்தை ஏற்றதிலிருந்து நீங்கள் இருவரும் செய்தவற்றிலேயே எனக்கு அறவே பிடிக்காத செயலாக கருதுகிறேன். யாரை பார்த்து? அபு மசூதையும் அபு மூஸா அவர்களையும் பார்த்து சொல்றாங்க, நீங்க இது வரைக்கும் செஞ்ச தப்பான செயல்ல இதுதான் இவ்வளவு பெரிய தப்பு பண்றீங்களா எனக்கு பதறுதுங்கிறேன். இவர் அவங்கள பார்த்து தவறுங்கிறேன். அப்ப எந்த சலஃபுடைய மன்னேஜ் ஃபாலோ பண்ண போறீங்க? அபு மூஸாவா அம்மார் பின் யாசிரா? டிக் பண்ணுங்க. ரெண்டுல தொட்டே ஆகணும், ரெண்டு நட முடியாது, அங்க நட முடியாது. இரண்டு பேரும் சத்தியத்தில் எப்படி ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்றாங்களா, வந்தாவனும் போன இங்கேயாங்கிறாங்க. அவன் ரெண்டுமே அப்படியே எல்லாத்துலயுமே அப்படியே ரெண்டே பிடிச்சிட்டே போயிடலாம். ரெண்டரை பட்டி பிடிச்சா ஒவ்வொன்றிலும் உள்ளது. அது குரான் ஹதீஸ்ல தான் ரெண்டை பட்டு பிரிக்கிறது. எந்த ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தாலும் ரெண்டையும் பட்டி பிடிச்சிக்க, வழிகாட்டி நேர்வழி ரெண்டையும் ஒன்னாயிருமா? சமமாக அதெல்லாம் சொல்றான்ல. இது புகாரில 7102, 7103, 7104. இப்ப என்ன பண்றாங்க? அலியுடைய ஸ்டாண்டு கரெக்ட், அம்மாருடைய ஸ்டாண்டு கரெக்ட். அப்போ அபு மூஸா விளக்கம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? விரைவில் ஒரு ஃபித்னா வரும், அதில் உட்கார்ந்திருப்பவர் நிற்பவர் நடப்பவரை விட நடப்பவர் ஓடுபவரை விட சிறந்தவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டுள்ளேங்க. அதுக்கு அம்மார் என்ன சொல்றாங்க, இது வேணா உங்களுக்கு வேணா சிறப்பா அவர் சொன்னாரா என்னன்னு தெரியல, அது சொல்லிட்டு இப்போ இந்த விஷயத்துல பொறுத்த வரைக்கும் நீங்க எதை உட்கார்றது சிறந்தவங்களோ அதுல நடக்கிறது சிறந்தது நான் சொல்றேங்க. அப்ப அம்மார் என்ன சொல்றாரு, இது உட்கார்றது சிறந்தது இல்ல நடக்கணும் இது இல்லைங்கிற நான் சொன்னல, அப்ப உட்காரக்கூடாது இதுல நிக்கணுங்கிற. அது முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு பயன் பண்ணும்போது தானே இது பர்மனன்ட் இருக்கையில் அதை சேஃபும் கூட. ஏன் எது விட்டாலும் ஒன்றும் கிழிச்சிட மாட்டோம், அது வேற விஷயம். ஆல்ரெடி இப்படி ஒரு டாவை போட்டு உட்காந்துக்கலாம் போனா பயம். நமக்கு சொல்றேன், இந்த காலகட்டத்தில் எல்லா காலகட்டத்துக்கும் இந்த ஹதீஸ் பொருந்துச்சுன்னா நல்லதா போயிடும். நம்மள மாதிரி ஆட்களுக்கு ஏன்டா எதுவும் பண்ணலன்னா நீ தான் உட்கார சொன்னா உட்காந்துட்டோம், சரி தூக்கமா வச்சு படுத்துட்டோம், அதான் பெஸ்ட். ஒரு 1400 வருஷம் தான் ஜஸ்ட் உட்காந்தோம். அப்படியே அதுக்குள்ள பார்த்தோம்னா சூரிய ஊதிட்டாங்க, வேலை முடிஞ்சிருச்சு. பார்த்தா இந்த பக்கம் மலைக்கு அரிசி நிற்குது, ஒன்றும் தெரியல அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்றான். இங்க விஷயம் என்னன்னா, நமக்கு அதான் சேஃப், உட்காரத நாமளும் விரும்புறோம், ஆனா எல்லாம் விரும்பலையே. சோதனை அது முடிஞ்சிருச்சு, அது ஒரு பார்ட் டைம் தான். நமக்கே பயமா தான் இருக்கு, ஓவராலா தான் இருக்கு. அது நீங்க மிரட்டுற பார்த்தா இன்னும் எக்ஸ்ட்ரா பயமா இருக்கு. அதெல்லாம் இருக்கும்போது வேலை செஞ்சுட்டு தான் இருக்கு. என்ன பண்றது? செஞ்சுதான் அவனு உட்காந்தா அடிப்பான், நின்னா நீங்க தான் அடிப்பீங்க. உங்க அடி வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்லாவுடைய அடி தாங்க முடியாது இல்ல. அப்போ இந்த விஷயமா என்ன சொல்றாங்க, அம்மார் பின் யாசிர் இந்த ஹதீஸ் கவுண்டர் கொடுத்துட்டாங்க பாருங்க. இப்போ இந்த ஹதீஸ் எடுத்து இன்னைக்கும் பயன் பண்றாங்க. முஜாஹித் இப்னு ரஷீத் என்ன சொல்றாரு, இந்த சோதனையில் உட்கார்ந்திருப்பது சிறந்தது. அப்போ உட்கார நீங்க உட்கார வேண்டியதாங்க. ஜமல் இப்ப எல்லா அட்வைஸும் அழிக்காங்க. அந்த பக்கம் பேஸ் பண்ணி முஹாஜிர் சொல்லியிருந்தீங்கன்னா அவர் அங்க வராம அங்க உட்கார்ந்துருக்கலாம், அலி ஆயிஷா சொல்லியிருந்தீங்கன்னா அவரை உட்கார வச்சிருக்கலாம். இந்த பக்கம் தல்ஹா சுபைர் இவங்களெல்லாம் உட்கார வச்சிருந்தீங்கன்னா ஆயிருக்கும். உட்கார சொல்றதெல்லாம் அம்மார் பின் யாசிரையும் அலியும். வேலிட் கலிஃபா என்ன இருக்கும், அவரை உட்கார வச்சிருக்கீங்க. வேலிட் இல்லாத ஆட்கள் எல்லாம் நடக்க வச்சிருக்கீங்க. எல்லாமே உல்டா கைடு. அப்ப அதை முடிச்சுட்டு இது தவறையில் பாத்தீங்கன்னா 3வது வால்யூம்ல 577. அப்போ என்ன பண்றாங்க, மக்கள் தயங்குறாங்க. ஏன்னா கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. இவர் ஒன்று பேசுறாரு, டக்குன்னு எடுத்து இவர் ஒரு ஹதீஸ் காட்டுறாரு, இவர் ஒரு ஆயத்து காட்டுறாரு, ஆயிஷாவின் ஒரு லெட்டர். சலஃப் இப்போ 3 சலஃப் ஆகமாய் போச்சு. இப்போ கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க, எந்த சலஃப், வாட் இஸ் த பெஸ்ட் சலஃப் அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல மறுபடியும் இவர் ஆயில பேத்து இவர் எந்திரிக்கிறார். கடைசியா ஹசன் எந்திரி சொல்றாரு, அமீருல் மூமினினுடைய அழைப்பை ஏற்று அவர் சொல்றாரு, போஸ்டிங் எடுத்து காட்டுறாரு, அமீருல் மூமினின் இதை பாருங்க அப்படி சொல்லி சொல்றாரு. அமீருல் மூமினினுடைய அழைப்பை ஏற்று. இந்த குர்ஆன் ஆயத்தை வச்சு கன்ஃபியூஸ் பண்றாங்களா, ஆளாளுக்கு கேம் விளாடுறாங்களா, புரியல தானே, அதெல்லாம் விட்டுருங்க. அமீருல் மூமினின் தானே, அதுல மாட்டுக்கிறது இல்ல. அப்போ வாங்க முடிஞ்சு போச்சு. அமீர் கூப்பிடுறாரு, வாங்க அமீர் கட்டுப்படும் குர்ஆன் பேசுதா, அதோட முடிச்சுங்க. இது இப்படி போய்க்குங்க, சிம்பிள்ங்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்க, அமீருல் மூமினினுடைய அழைப்பை ஏற்று
உங்கள் சகோதரர்களுக்கு உதவி செய்ய புறப்படுங்கள். முஸ்லிம் சகோதரர்களுக்கு உதவி செய்ய புறப்படுங்க. அலி உதவி செய்ய தகுதியானவர். அவர் சொல்றாங்க அலி உதவி செய்ய தகுதியானவர் இல்லையா? அவர் சொல்லிட்டு அல்லாஹ்வின் மீது சத்தியமாக புத்திசாலிகள் அவருடன் தான் சேருவார்கள். அது சொல்லியிருக்காங்க யாரு? ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. புத்திசாலிகள் அலியுடன் சேருவார்கள். வேற எதுவும் நான் பேசல. அதில் தான் உலகம் மற்றும் மறுமையின் வெற்றியும் உள்ளது. எது? புத்திசாலித்தனத்துல தான் உலகமும் மறுமையின் வெற்றியும் உள்ளது. எங்கள் அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் சொல்றாங்க எங்களுடைய தாவாவை தயவு செஞ்சு ஏத்துக்குங்க. எந்த சோதனையில் நாம் இருக்கிறோமோ, எனக்கும் சேர்த்து தான் அது சோதனை சொல்றாங்க, எந்த சோதனையில் நாங்கள் இருக்கோமோ அதில் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். உதவி எனக்கு செய்யுங்கிறாங்க. யாரு? அஹ்ல பைத்து கூப்பிட்டோன்னே இவங்க அப்படி இவங்க யாருன்னா ரசூலோட உருவத்தில் இருப்பாங்க. யாரு? ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த உருவத்தில் எனக்கு உதவி வேணும், எங்க அப்பா கேட்கிறாரு வரீங்களா இல்லையா அப்படின்னு அந்த போர்ஷன்ல போட்டவுடனே கிளம்புறாங்க. ஹுஜ்ர் பின் அதி இவங்க எல்லாருமே எல்லாம் டக்கு டக்குன்னு கிளம்புறாங்க. இந்த இவர் தான் ஃபைனல் டச் கொடுக்குறாரு. யாரு? ஹசன். அப்ப அஹ்ல பைத்துடைய வெயிட் புரிஞ்சுங்க. சாதாரண மேட்டர் இத்தனை பெரிய சஹாபாக்களுடைய ஆர்குமெண்ட்ல நிக்கல. அவங்க ஆளாளுக்கு இந்த விளக்கம் சொன்ன இவங்க எல்லா விஷயமும் பற்றி. ஏன்னா அஹ்ல பைத்தை பத்தி இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் பயான்ல டீடைலா கொண்டு வருவோம். ஏன்னா அது பெருசா போயிருந்தாலும் இது முடிச்செல்லாம் ஃபுல்லா கவர்லுங்கிறது அதுவும் தனியாக அது பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. அங்க வந்து டீடைல்ஸ் கம்மிங்கிறதுனால அது அதுக்கு எடுத்து வச்சிட்டேன். அப்ப என்ன பண்றாங்க? ஹுஜ்ர் பின் அதி இவங்க ஒரு நபி தோழர். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அப்சர்வ் பண்ணிருக்காரு. இவங்க ஆளாளுக்கு பேசுறாங்க, பேசட்டும், மக்கள் எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு பார்த்துட்டு மக்களின் முடிவை பார்த்துட்டு சொல்கிறாங்க. இவருக்கு ஒரு பெரிய லீடர் இவர். அப்போ ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு பேசினதை கேள்விப்படுறாரு. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு பேசியிருக்காரு, இந்த மாதிரி பேசியிருக்காரு அப்படின்னு அவர் சொல்றாரு, தேர்வு செய்யப்பட்ட அமீர் நன்மைக்கு அழைப்பு விடுக்கிறார், உடனே கிளம்புங்கள். அவ்வளவுதான், ரெண்டே விஷயம் தான். அமீர் தேர்வு செய்யப்பட்டிருக்கு, ஒரு நல்ல விஷயத்துக்கு கூப்பிடுறாரு, கிளம்பலாம் அப்படின்னு சொன்னோன்னா 12,000 பேர் கொண்ட படை வந்து இங்க இருந்து கிளம்பி போகுது. இந்த இடத்துல இவர் பேரை ஞாபகம் வச்சுங்க. யாரு? ஹுஜ்ர் பின் அதி. இவரை ஞாபகம் வச்சுங்க. இன்ஷா அல்லாஹ் முஆவினுடைய ஆட்சியில் இவருக்கு என்ன ஆச்சுன்னு காட்டுறோம். சும்மா இல்லை ஏதோ கிசாஸ் உஸ்மான் கேட்டாங்க அதோட விட்டாங்களா? அதுக்கப்புறம் இவங்க பண்ணது தான் மேட்ரு. சாதாரண 20 வருஷம் என்ன ஆட்சி நடந்தது எல்லாம் பட் ஹுஜ்ர் பின் அதி ஞாபகம் வச்சுங்க. முக்கியமான கட்டத்தில் இப்போ இதுலயே என்ன ஆயிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூழ்நிலையிலேயே யாரெல்லாம் அலிக்கு சப்போர்ட்டு, யாரெல்லாம் முஆவியாவுக்கு சப்போர்ட்டு, யாரெல்லாம் ஆயிஷா பக்கம் நின்னாங்க, இது எல்லாமே இதாகிடுச்சு. இப்போ இன்னைக்கும் தெரியுமில்ல, எந்த சொல்றான்ல கொங்கு பெல்ட் யாருடைய கோட்டை? ஏடிஎம்கேடைய கோட்டைமா. எதுக்கு சொல்றான்? அவங்களுக்கு தெரியும் ரெகுலராக இங்கே ஓட்டு விழுந்துகிட்டே இருக்குன்ட்டு. அது மாதிரி ஆட்சியாளர்கள் எல்லாருக்குமே தெரியும் எந்தெந்த ஊர் யாருடைய சப்போர்ட்டு. அப்ப அலிக்கு வந்து இந்த போர்ல யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்கன்னு தெரியுமில்ல. அப்ப அந்த சப்போர்ட்டர்கள் எல்லாருமே பின்னாடி பழி வாங்கப்பட்டார்கள். சும்மா கிடையாது. அவங்க ஏதோ வந்து அவங்க பாட்டுக்கு சும்மா ஆட்சியெல்லாம் பண்ணல. அவங்க எல்லாம் டார்கெட் பண்ணாங்க, அவங்க எல்லாம் அடிச்சாங்க, கொன்னாங்க, ஏகப்பட்ட சித்திரவதைகள் செய்யப்பட்டது, கூஃபாவாசிகள் பேரும் டேமேஜ் பண்ணப்பட்டது, எல்லாமே நடந்தது. சும்மா கிடையாது இது எல்லாமே. அதனால இவங்களோட ஹதீஸ்களை வச்சே சொல்றேன். ஹதீஸ்கள் இன்ஷா அல்லாஹ் அந்த இடத்துல வரும்போது காட்டுவோம். அப்ப இதெல்லாமே நோட்டட் ஆயிரும். அப்ப இப்போ இந்த டீமா பிரிறாங்க பாருங்க. அலி அலியோட தலைமையில ஒரு டீம், இவங்க தலைமை டீம். இந்த டீமுக்கு பேர் தான் ஷியா. ஷியானே அலி அப்படிங்கிறாங்களா, அலியுடைய கூட்டத்தினர். இதுதான் ஒரிஜினல் ஷியா. இவங்க யாரும் சஹாபாவை திட்டல, அபூபக்கருடைய கிலாஃபத்தை எதிர்த்து பேசல, அலி வந்து ரசூலுல்லாஹ்க்கு அப்புறம் கலிஃபா ஆயிருக்கணும்னு சொல்லல. இவர்கள் தான் ஷியா. இப்போ இன்னைக்கு ஷியான்னு இருக்காங்களா, அவங்க வந்து ஷியா கிடையாது, அவங்க ராஃபிசிகள். அவங்க எல்லாமே ராஃபிசிகள். அவங்க வந்து ராஃபிசிகள். அவங்க சொல்லதுதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா திட்டுறதா இருக்கட்டும், அபூபக்கரை திட்டுறதா. உண்மையிலே ஷியான் அந்த காலகட்டத்தில் வரலாற்று நூல் எடுத்தீங்கன்னா இவர்களுக்கு பேர் தான் ஷியானே அலிக்கள் சென்றார்கள், ஷியானே அலிக்கள் வந்தார்கள், ஷியாக்கள் போனார்கள். ஷியாக்கள் வந்தாலும் யாரு? ஹசன் ஷியா, யாரு? அம்மார் பின் யாசிர் ஷியா, ஹுஜ்ர் பின் அதி ஷியா, அந்த மதீனால போன அந்த ஷியா யாரு? உம்மு சல்மானுடைய மகன் ஷியா. இவங்க தான் ஷியா. அப்போ வந்து இந்த கூட போனாங்களே, இதுதான் ஷியா. இதுதான் வந்து அந்த டிவிஷன் ஃபர்ஸ்ட் நடந்தது. அப்ப அலி அவனுக்கு உறுதுணையாக நின்று அலியை அங்கீகாரம் பெற்ற கலிஃபாவாக ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கெல்லாம் நாம எந்த பக்கம்? அலி அவர்கள் கலிஃபாவாக ஒத்து. அப்ப நமக்கு என்ன லெவலு? ஷியா லெவலு. இந்த ஷியா இருக்கு பாருங்க, இன்னைக்கு வச்சு இவங்க பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, ஈரான் வச்சு ஒரு பாலிடிக்ஸ். இந்த ஷியாவுக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது. அது வந்து ஷியாவே கிடையாது, அவர்களுக்கும் அலி அவர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. இவர்கள் ராஃபிசியாக்கள், இவர்களுடைய விவகாரம் வேற. இது நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ ஷியாக்கள் இப்போதான் லான்ச் ஆகுறாங்க. இவங்க அபூபக்கருக்கு எதிராக லான்ச் ஆகவில்லை. அபூபக்கருக்கு எதிராக கிலாஃபத்தை கேட்டோ சஹாபாக்களை திட்டியோ லான்ச் ஆகவில்லை. சஹாபாக்களை முதலில் திட்டியது பனு உமையாக்கள். ஷியாக்கள் திட்டவே கிடையாது. திட்டினது முதலில் திட்டினதும் திட்ட வைத்ததும் அது எல்லாமே முஆவியாவுடைய ஆட்சியில் தான் நடக்குது. அது இவர்களுடைய பயான்களே சாட்சியா இருக்கு. அது இன்ஷா அல்லாஹ் நம்ம அது அந்த காலகட்டம் வரும்போது அது எல்லாமே நம்ம அட்டாச் பண்ணுவோம். அவங்களே சொல்றாங்க அலி அவர்கள் ஆட்சி வரைக்கும் ஒரு நபி தோழர் கூட ஏசப்படவில்லை. அப்ப முதலில் ஏசியவர் குற்றவாளி தானே, இரண்டாவது ஏசியவரை விட. இரண்டாவது ஏசுறதும் தவறு, முதலில் ஏசியவர் எவ்வளவு பெரியதோ. அப்ப முதல்ல ஏசனவர் முழுசாக விட்டுட்டு இரண்டாவது ஏசனவர் பிடிக்கிறீங்கன்னா உங்க நியாயத்துக்கு என்னத்தை போய் சொல்றது? எவ்வளவு ஒரு எவ்வளவு ஒரு மோசமான ஒரு ஸ்டாண்ட் இது. அப்ப அது வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப ஷியானே அலி யாருங்கிறதும் இந்த இடத்துல கொஞ்சம் இங்க இருந்து ஷியாக்கள் தான் இருப்பாங்க. இப்ப இங்க இருந்து அலி கூட இருக்கிறவங்க எல்லாம் யாரு? ஷியாக்கள். அப்ப ஷியாக்கள் தான் அவங்க தான் அஹ்லு சுன்னாவும் அவங்க தான் ஷியாவும். நல்லா புரிஞ்சுங்க, அவங்க தான் ஒரிஜினல் அஹ்லு சுன்னத்.